புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் தங்கமணி அவர்களுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கும் வருகின்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருக்கும் ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேருக்கழக செயலாளர், தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்காளர் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நடுகலந்த வழக்கத்தை உறுத்தாக்கி இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். விவசாய தொழிலாளிகள் இரண்டும் நிறைந்த மாவட்டம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டம். உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். இந்த மாவட்டம் ஏற்றம் பெற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அறிவிச்சாளர் திரு என்.டி. சந்திரமோகன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடுவார். மத்தியில இருந்து என்னென்ன திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்றுத்தர முடியுமோ அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று இருகரம்பு உங்களை வேண்டி கேட்டு இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு மாறாக அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம். இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதை அம்மா அவர்கள் உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் தங்க இன்னைக்கு 53,000 ரூபாய்க்கு விற்குது. திருமண உதவி திட்டம் 23,000, 50,000 லட்சக்கணக்கான குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு அண்ணா திமுக அரசு இருக்கின்ற வரை அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு, ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப வேணும். அதற்காக ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. 3 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அந்த மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதை விட இன்றைய இதெல்லாம் அம்மா மினி கிளினிக் என்ன நினைச்சு பாருங்க. அம்மா மினி கிளினிக் வந்து 2000 அம்மா மினி கிளினிக். இதெல்லாம் ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம். எந்த பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அதை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளரை நியமிச்சு சிறப்பா அம்மா மினி கிளினிக் நடந்துட்டு இருந்தது. அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் அந்த அம்மா மினி கிளினிக் சென்று அங்க வைத்திய சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஆனா விடியா திமுக அரசு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை ரத்து பண்ணிட்டார். அதோட அண்ணா திமுக ஆட்சியில அம்மா சிமெண்ட் கொடுத்தோம். ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் வீடு கட்டுவதற்காக குறைந்த விலையில 190 ரூபாயில ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்தோம். அதை ரத்து பண்ணி இன்னைக்கு 390 ரூபாய் செலவழிச்சு ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கணும். இதையெல்லாம் நீங்க எண்ணி பாருங்க. அதற்கு மேல விலைவாசி உயர்வு. விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு 1 கிலோ அரிசி இன்றைய தினம் 17 ரூபாய் உயர்ந்து போச்சு. 1 கிலோ அரிசி 18 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. இந்த 6 மாசத்துல என்ன விலை உயர்ந்து போச்சு? பருப்பு விலை உயர்ந்தாச்சு, சக்கரை விலை உயர்ந்தாச்சு. ஆனா வேலை வாய்ப்பு குறைஞ்சாச்சு, செலவு அதிகரிச்சுட்டது. ஆக மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. ஆகவே மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வேதனை. அதுதான் மக்களுக்கு பரிசா
ஸ்டாலின் கொடுத்திருக்கின்றார். இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து என்ன திட்டங்களை இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க? கொடுத்திருக்காங்களா? குடுக்காட்டி பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றினா கூட பரவாயில்ல. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து இந்த ஆட்சியில தொலைக்காட்சி திறந்தா இதுதான் செய்தி, பத்திரிகை படிச்சு பார்த்தா இதுதான் செய்தி. இந்த 3 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிக்கிற ஆட்சி விடியா திமுக ஆட்சி. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்பனை, பெண்களை இரவுல நடந்து போக முடியல, கஞ்சா போதையில தள்ளாடி பெண்கள்கிட்ட பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு சர்வசாதாரணமா தமிழகத்தில் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னும் சொல்ல போனா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி சென்னைக்கு அருகில் ஆவடியில 2 காவல்துறை சேர்ந்த இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. 2 காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு இருசக்கரத்தில் வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. காவலர் வழியில ரவுடிகள் நிறுத்தி பைக் பிடிக்கிட்டு போயிட்டான். யாரு? போலீஸ்கார்ட்ட பைக் பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எப்படி போலீஸ் போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? இன்னொன்று, திரு கனிமொழி அவர் பொதுக்கூட்டம் நடந்தது சென்னையில். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு நிற்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அம்மாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த அம்மா போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து 2 நாட்கள் புகாரை பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தி அடிப்பில் நான் கண்டன அறிக்கை விட்டேன். அதுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யறாங்க. காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண் காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாம் வீட்டில் வாழ்கின்ற பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்பது கேள்விக்குறியாயிட்டு இந்த ஆட்சியில். இதெல்லாம் நடந்த சமாச்சாரத்தை சொல்றேன். பிறகு முதியோர்கள் எங்கேயாவது வசிக்கிறான்னு வச்சுங்க, அங்க பார்த்து அந்த முதியோர்கள் குறி வச்சு கொடூரமான முறையில் கொலை செஞ்சாங்க. பல பேர்த்த அப்படியே முகத்தை வெட்டி சிதைச்சு பவுனை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. அதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்ட காரணத்தினால நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி விஷம் போல் உயர்ந்து விட்டது. அதே போல தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நான் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்க. உயர்த்திருக்காங்களா? ஏமா உயர்த்தல? பொய் தானே. இப்படி ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு ஊதிய உயர்வுனாங்க, கொடுத்தாங்களாமா? அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் நாம போட்டாங்க, பெரிய நாம போட்டார் ஸ்டாலின். இப்போ ஏதோ பேசுறார், ஊரூரா போய் பேசிட்டு இருக்கார். என்ன, நாங்க குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க எங்க கொடுத்த? நாங்க கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு பிறகு கொடுத்த, உடனே கொடுக்கலையே. 27 மாதம் நான் 3 முறை சட்டமன்றத்தில் இதுக்காக குரல் கொடுத்தேன். நீங்க தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்து ஓட்டுகளை வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டீங்க. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதை கொடுத்தே தீர வேண்டும் என்று நான் உட்பட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம 27 மாதம் கழிச்சு தான் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். இதே கர்நாடகாவில் 4 மாசத்துக்கு முந்தி தேர்தல் நடந்தது, அங்கேயும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி கொடுக்கிறாங்க. அப்ப 2 மாசத்துல கொடுத்தாங்க, நீங்க 27 மாசம் கொடுத்தீங்க. அப்படின்னா 27 மாசத்துக்கு 27,000 ரூபாய் கிடைச்சிருக்கணும்ல? இல்லையே. இதுவும் அதிமுக போராடி தான் வாங்கி கொடுத்தது, இவர்களா கொடுக்கல. இதே அதிமுக ஆட்சி வந்தாலும் நாங்க நிச்சயமா கொடுத்துருப்போம். இப்ப கூட என்னுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இது நாட்டினுடைய தேர்தல்.
இந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் இந்திய அரசு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்துக்கிறோம். 3000 ரூபாய் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்க கூடாது? நீங்க அம்பானிக்கு கொடுக்குறீங்க, அதானிக்கு கொடுக்குறீங்க, டாடா கொடுக்குறீங்க, பிர்லா கொடுக்குறீங்க, ஒரு ஸ்கீம் 20,000 கோடின்னு கொடுக்குறீங்க, மானியம் 5000 கோடி கொடுக்குறீங்க. ஏன் ஏழைகளுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு? இவரெல்லாம் ஓட்டு போட்டுறாங்கல்ல, அவருக்கு ஒரே ஓட்டு, அந்த அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். இங்க இருக்கிற மக்களுக்கு அதே ஓட்டு தான். இங்கேயே நாட்டுடைய பிரஜை எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு. ஒருவருக்கு அவ்வளவு மானியம் கொடுக்குறீங்க. ஒரு ஃபேக்டரி கட்டுறதா, ஒரு தொழிற்சாலை வருதுன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி மானியம் கொடுக்குறீங்க ஒரு நபர் வாழ்வதற்காக. அதே ஏழை மக்கள் நிறைந்த நம்ம நாட்டில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக தேர்தல் அறிக்கைப்படி அவர் அறிவிச்ச சந்திரபாபு அவர்கள் உங்களுக்காக வாழாடுவாங்க. மாதந்தோறும் எல்லா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். அது அதிமுகவுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக கட்சி துவக்கினார். அம்மா ஏழைகளுக்காக உழைத்தார். இருவரும் தலைவர் ஏழை என்ற சொல் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக தோற்று வைக்கப்பட்டது. அந்த லட்சியத்தை அதிமுக தொடர்ந்து கடைபிடிக்கும், வெல்லும், வெற்றி பெறும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்ந்தாச்சு, கடை வரி உயர்ந்தாச்சு, எல்லா விலைவாசி உயர்வு. இதற்கு பத்தாத இந்த மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆக 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டிட்டு தான் இப்போ 2000 ரூபாய் கட்ட வேணும். கடை வரி 1000 ரூபாய் கட்டிட்டு தான் 2000. இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்தை அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க எண்ணி பாருங்க, கொரோனா காலம் 2020 கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாத காலம் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். இது மூன்றும் இந்தியாவிலேயே விலை இல்லாம 11 மாசம் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அத்தனை பேருக்கு கொடுத்தோம், பாகுபாடு இல்லாம கொடுத்தோம். அதுக்கு பிறகு பொங்கல் தொகுப்பு எல்லா ரேஷன் கடைக்கும் ரேஷன் கடை அரிசி குடிப்பேட்டை 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். மக்கள் கேட்கல, நானா கொடுத்தேன். ஏன்னா நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், விவசாயி, கஷ்ட நஷ்டம் தெரியும், மக்களோடு வாழ்ந்தவன். சாலையில போட செல்வ செழிப்புல வாழல, தினந்தோறும் தோட்டத்திற்கு சென்று பணியாற்றியவன். மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஏழை மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் எனக்கு தெரியும். மக்களோடு மக்கள் இருந்தவர்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரிந்த காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழுடைய திருநாள் தை திருநாள். அந்த தை திருநாள் தை பண்டிகை சிறப்பாக எல்லா இல்லங்களிலும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா ரேஷன் அரிசிக்கு எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 2500 ரூபாய் கொடுத்து மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடிங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது, அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கலாங்க, பரவாயில்ல. அவர்களும் அதிமுக போல பொங்கல் தொகுப்பு கொடுக்குறது பாராட்ட நினைச்சோம். 21 பொருள் கொடுக்குன்னு சொல்லி பையன் சேர்த்தி அங்க போய் பொருள் வாங்கி பார்த்தா அந்த அரிசியில வண்டு நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது, புளியில பள்ளி இருக்குது, வெள்ளம் கொடுத்தாங்க பாரு, மறக்கவே முடியாது. பொங்கல் வந்தா தை பொங்கல் வந்தா மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒழுங்குற வெள்ளத்தை கொடுத்தாங்க. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருள் கூட இன்னைக்கு ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அதோட இந்த கொடி பறக்குது பாத்தீங்களா, பறக்குதுல அந்த கொடி பறந்துட்டு இருக்குல்ல, சிங்க கொடி. இது எதனால பறக்குது? எதனால பறக்குது? காற்றுல பறக்குது. இந்த காற்றை கண்ணுல பார்க்க முடியுதா? காற்றை கண்ணுல பார்க்க முடியுதா? ஆனா இங்க இருந்த ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருந்தார், கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர், விஞ்ஞான ஊழல். 1,72,000 கோடி ஊழல் செய்து
நம் தமிழ்நாட்டுக்கு தலை குனிவு ஏற்பட்டவர் இந்த பகுதியை சேர்ந்தவர். ஆக இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு NT சந்திரமோகன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. நன்றி, வணக்கம்.